கன்னியாகுமரி மாவட்டத்தில் முழுக்க முழுக்க போன்சாய் மரங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள தென்னிந்தியாவில் மிக பெரும் போன்சாய் தோட்டம் குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். மிகப்பெரிய மரங்களை கூட அதன் அளவை சுருக்கி பூந்தொட்டியில் வளர்க்க முடியும் என்பதை நிரூபிக்கும் முறையே போன்சாய் என அழைக்கப்படுகிறது. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன் சீனாவில் உருவாகி பின் ஜப்பான் நாட்டு புத்த மத பிக்ஷுக்களால் இந்த போன்சாய் முறை பிரபலமானது. இந்தியாவில் சுமார் 60 ஆண்டுகளாக இந்த கலை வளர்ந்து வருகிறது. துவக்க காலத்தில் டெல்லி, மும்பை, கொல்கத்தா என பெருநகரங்களில் மட்டுமே வளர்ந்து வந்த போன்சாய் முறை மரம் வளர்ப்பு தற்போது இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் பரவிவிட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் பகுதியில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் நிக்கி போன்சாய் தோட்டம் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய போன்சாய் தோட்டமாக விளங்குகிறது. இந்த தோட்டத்தை சுமார் 40 ஆண்டுகளாக போன்சாய் முறை மரம் வளர்ப்பில் ஒன்றிப்போய் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தியுள்ள வழக்கறிஞர் ரவீந்திரன் என்பவர் நிறுவியுள்ளார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலே எடுத்தா இந்தியாவில் அது ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஆயிரக்கணக்கான ஆட்கள் போன்சாய் வளர்த்ததில் நல்ல முறையில் ஈடுபட்டு வருகிறாங்க. அவங்களுக்கு தேவையான மரங்களோ மர தைகளோ அதுக்குள்ள பொட்டென்ஷியல் போன்சாயின்னு சொல்லுவோம், மெட்டீரியல்னு சொல்லுவோம். அது அப்படின்னா அந்த செடியை கொண்டு போனால் நமக்கு அதை போன்சாயை உருவாக்க முடியும். அப்பேற்பட்ட செடிகள்லாம் இந்தியாவில் இப்போ உருவாக்குறது இல்லை, உருவாக்குறதும் ஆளுகளுக்கு கிடைக்கவில்லை. தனது தீவிர முயற்சியின் பலனாக உருவாக்கிய போன்சாய் தோட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட போன்சாய் செடிகளை சிறு சிறு தொட்டிகளில் வளர்த்து வருகிறார். இந்த நிக்கி போன்சாய் தோட்டத்தை இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான போன்சாய் ஆர்வலர்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து செல்கின்றனர். பொது இடங்களில் ஆலமரம், அரசமரம் போன்ற மரங்கள் அரிதாகி வரும் நிலையில் வீட்டிலேயே இந்த மரங்களை போன்சாய் முறையில் வளர்க்க முடியும் என்கிறார் நிக்கி போன்சாய் கார்டன் நிறுவனர் ரவீந்திரன். எல்லா மரங்களும் செடிகளும் போன்சாய் ஆக்க முடியாது. இப்போ இந்தியா பொறுத்தவரையில் இந்தியாவுடைய இயற்கைக்கும் கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு வளரக்கூடிய மரங்கள் மட்டும்தான் போன்சாய் ஆக்க முடியும். அதே மாதிரி இந்தியாவிலையும் தொடங்கி அந்த டெக்னாலஜி அப்ளை பண்ணி உருவாக்கினா கண்டிப்பாக இது வருங்காலத்தில் ஒரு நல்ல தொழிலாக மாறதுக்கு எல்லா வாய்ப்பும் இதுக்கு இருக்கிறது. இந்தியாவில் தற்போது தேவைக்கேற்ப போன்சாய் மரங்கள் கிடைப்பதில்லை என்பதால் மலேசியா, சீனா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. நாளுக்கு நாள் வளர்ச்சியை நோக்கி செல்லும் போன்சாய் முறை மரம் வளர்ப்பு குறித்து அனைத்து தரப்பு மக்களும் விழிப்புணர்வு அடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றே கூறலாம். தந்தி செய்திகளுக்காக நாகர்கோவிலில் இருந்து பிரசாத்.